அண்மைச் செய்தி. அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டம் குறித்து அதிமுக உறுப்பினர் செல்வராஜ் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அதிமுக உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் அளித்திருக்கக்கூடிய பதிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? வணக்கம். அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா 6000 கோடி நிதி தேவைப்படுது. அதனால நிதிநிலைக்கு ஏற்ப இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு சம்பந்தமா முடிவு செய்வோம் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் பேரவையில தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களை உள்ளடக்கிய 24,000 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறும் வகையில அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறது செயல்பாட்டுல ஏற்கனவே இருக்கு. இந்த சூழல்ல சட்டப்பேரவையில இன்னைக்கு அதிமுக மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ செல்வராஜ் கேள்வி எழுப்பியிருந்தாரு. என்ன கேள்வி அப்படின்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல விடுபட்ட பகுதிக்கு நீர் வழங்கணும் அப்படின்னா இரண்டாம் கட்ட திட்டத்தை அறிவிக்கணும். அப்படி இரண்டாம் கட்ட திட்டம் அறிவிக்கணும் அப்படின்னா அதற்கான அறிக்கை தயாரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதிமுக எம்எல்ஏ கேள்வி எழுப்பியிருந்தாரு. இதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலளிக்கும் போது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல விடுபட்ட பகுதியை இணைக்கிறதுக்கு அத்திக்கடவு அவிநாசி இரண்டாம் கட்ட திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா 6000 கோடி நிதி தேவைப்படுது. நிதிநிலைக்கு ஏற்ப இரண்டாம் கட்ட திட்டத்தை நிறைவேற்றுவது பத்தி நாங்க முடிவு செய்வோம். ஆனா விவசாயிகளுடைய நலன்ல எப்போதும் திமுக அரசு உறுதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு பேரவையில பதிவு பண்ணியிருக்காரு.